வணக்கங்க. என் பேர் மகாலிங்கம். நான் பாட்பெரி சொல்யூஷன்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நாம் வந்திருக்கிற சைட் பார்த்தீங்கன்னா கொளப்பலூருங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிணறு 2 போர்வெல் நம்ம சிஸ்டத்தில் ஆப்ரேட் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு ரொம்ப ஆழம் கிடையாதுங்க. சும்மா ஒரு 10 அடி 10 அடிக்குள்ளே தான் இருக்கும். இந்த 2 போரையும் வந்து அந்த கிணத்துல நம்ம வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி அதுலேருந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து இரிகேஷன் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து ஒரு 13 14 வால்வு வச்சுருக்கு. வால்வ்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கும். ஒரு இடத்துல இல்லாமல் கிட்டத்தட்ட இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் குறைவு இல்லாமல் வால்வ்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாம் வயலெல்லாம் ஸ்டெப்பாக இருக்குங்க. அதாவது பள்ளமாக போக போக ஸ்டெப்பு கீழே போயிருங்க. அதை வந்து நம்ம ஒவ்வொரு வால்வையும் அந்த குழிக்கு தகுந்த மாதிரி அந்த வால்வை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி, அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, இந்த வால்வுக்கு இவ்வளவு தண்ணி மட்டும் போகிற மாதிரி குறிப்பிட்ட அளவு லிமிட்டு. மேல் வயலுக்கு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். கீழ் வயலுக்கு போகையில் அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி விடுவோம். அங்கே தண்ணி கொஞ்சம் குறைச்சலாக போகிற மாதிரி. அப்போ வந்து தண்ணி இரிகேஷன் வந்து ஏகமும் வந்து ஒரே லிமிட்டாக ஒரே அளவில் இருக்குங்க. ஃப்ளோ பாயறதுல மேல் வயலுக்கும் குழி வயலுக்கும் டிஃப்ரெண்ட்டே இருக்காதுங்க. தண்ணி பாயறதுல இரிகேஷன் பக்காவாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு போர் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம யூனிட் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இன்னொரு போர் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்து நம்ம யூனிட்டில் ஆப்ரேட் பண்ணுறோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 போரு, ஒரு கிணத்து மோட்ரு, இந்த 3 மோட்டருக்கு சேர்த்து ஒரே கண்ட்ரோலர். அதுபோக நம்ம யூனிட்டை பொறுத்தவரை வந்து ப்ரெஷர் சென்சாருக்கும் ஃப்ளோட் சென்சாருக்கெல்லாம் தனித்தனி கண்ட்ரோலர் கிடையாதுங்க. எல்லாமே கண்ட்ரோல் ஆகிற மாதிரி நம்ம யூனிட்டுக்குள்ளேயே சப்போர்ட் இருக்குங்க. ஃபுல் சப்போர்ட் இருக்குங்க. அதுக்குன்னு தனி டிவைஸ் கிடையாது, கண்ட்ரோலர் கிடையாது. இது எல்லாமே 2 போரு, ஒரு கிணத்து மோட்ரு, மொத்தம் 3 மோட்ரு ப்ளஸ் ஃபெட்டிகேஷன் யூனிட்டை ஆப்ஷன் போட்டாலும் அதுக்கு இதே ஒரு கண்ட்ரோலர் தான். ஃபில்டர் பேக் வாஷு ஒரே கண்ட்ரோலர் தான். ஒரு கண்ட்ரோலரில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. 3 மோட்டரும் ஓடு, ஃபில்டர் பேக் வாஷும் ஓடு, ஃபெட்டிகேஷன் யூனிட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃப்ளோட் சென்சாரு, ப்ரெஷர் சென்சார், இந்த சென்சார் எல்லாமே வந்து இதுலேயே சப்போர்ட் இருக்குது. நம்ம சென்சார் மட்டும் மாட்டினா போதும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பூராமே தரிசு நிலந்தாங்க. நம்ம கஸ்டமர் வந்து இந்த பூமியை வாங்கி இதில் வந்து நம்ம பாட்பெரி சொல்யூஷன் தானியங்கி சொட்டு நீர் பாசனத்தை போட்டு வாழை இந்த மாதிரி நிறைய கிராப்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி அவர் வந்து பசுமையாக மாற்றிட்டாருங்க. கஸ்டமர் வந்து என்ன ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம ஒரு தொட்டி கட்டலாம், ஒரு பெரிய தொட்டி கட்டி நம்ம 2 போரையும் தண்ணி ஃபில் பண்ணி நம்ம இரிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தாருங்க. இப்போ நாம் வந்து என்ன ஐடியா கொடுத்தோம்னா, இது ஆல்ரெடி இங்கே ஒரு சின்ன கிணறு மாதிரி இருந்துச்சு, ஒரு 10 அடி இருக்கும், 10 அடி கிணறு மாதிரி இருந்துச்சு. நம்ம வேணால் இந்த கிணத்துல தண்ணியை விட்டு நம்ம இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி இரிகேஷன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இந்த புதுக்காட்டை வாங்கி இதை கிளியர் பண்ணுறக்கே கஸ்டமருக்கு வந்து நிறைய செலவு பண்ணிட்டாருங்க. அதனால வந்து நாம் வந்து இந்த சின்ன கிணத்தை வச்சு நம்ம எல்லா தண்ணியும் கலெக்ட் பண்ணி தண்ணி வரையிலேயே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி தண்ணி பாயிற அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி நம்ம இதை ஐடியா கொடுத்து பண்ணி கொடுத்தோங்க. இதில் என்னன்னா, தண்ணி வரவே உங்களுக்கு வந்து 3 பேஸ் இருக்கையில் தண்ணி வந்து இங்கே ஊற்றுற தண்ணி அப்படியே நம்ம காட்டுக்கு வந்து இரிகேஷன் பண்ணுறோம். அப்போ வந்து தண்ணியும் ட்ரை ஆகாது, வர்ற தண்ணியும் வந்து நம்ம லைட்டாக ஸ்டோரேஜ் ஆகுது. ஸ்டோரேஜ் ஆகிற தண்ணி அப்படியே பாஸ் பண்ணுறோம். இவங்களுக்கு வந்து சர்க்கிளாக பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி கட்டுற செலவே மிச்சங்க. மேக்ஸிமம் ஒரு 5-6 லட்ச ரூபா செலவாகும். ஈஸியாக இருக்குது. அவங்க வந்து சரியாக அந்தளவுக்கு வாட்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ப்ரோக்ராம் சைக்கிளில் இருக்குது, அது பாட்டுக்கு ஓடுது, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்க்கலீங்கன்னா கூட அது பாட்டுக்கு அது ரன்னிங்கில் இருக்குது. ஃபில்டர் பேக் வாஷ் ஆகிக்குது, ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்டுங்க, ஒயர்லெஸ் இல்லை, இது எல்லாமே ஒயர்லேயே வந்து இந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஒரு செட்டப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இதனோட ஏதாவது இந்த மாதிரி ட்ரிப்பில் நீங்கள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ 2 போரு 3 போரு கிணறு தொட்டி சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாங்க. எவ்வளோ கம்மியான வாட்டர் வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி இரிகேஷனை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ட்ரிப்பில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது செட்டப்ஸ் வேணும்னா எங்கள் பாட்பெரி சொல்யூஷன் நிறுவனத்தை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.